ஸோ ஃபைனலாக பைக்கரா ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இனி வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வந்து பிளான் பண்ணோம். அப்போ வந்து என்னென்னா நாங்கள் வருமா வந்து மசனகுடி வழி வரலான்னு ஒரு பிளான் போட்டோம். ஆனால் எங்கள் வண்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதால அந்த வழி வந்து வர முடியலை. ஸோ இறங்கி போகும்போது அந்த வழி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் பந்திப்பூர் ரோடு வந்து எடுத்தோம். அந்த ரோடு வந்து நல்லா இருக்கும், முதுமலை ஃபாரஸ்ட் ரோடு வழி அப்படியே மசனகுடி போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரோடு வழி போகலான்னு அப்படி போனோம். ஆனால் என்னன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு தெரியாது, பிரச்சனை இல்லை எங்களுக்கு தெரியாது, அந்த ரோடு வழி இறக்கி விட மாட்டாங்களாமா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி முதுமலை ஃபாரஸ்ட் அந்த ரோடு போயிட்டு அப்புறமா நாங்கள் ரிட்டர்ன் வந்து கூடலூர் வழி தான் இறங்கினோம். ஸோ அந்த இடம் வந்து நல்லா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த ரோடு வந்து எடுத்தோம். ஆனால் உண்மையிலே சூப்பரான ரோடு. போனதுக்கு ஒர்த்தா யானை பார்த்தோம், மயில், குரங்கு, அப்புறமா வந்து டைகர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அது வந்து பார்க்க முடியல. அப்புறம் முக்கியமான விஷயம், ஒரு பைசன் வந்து எங்கள் காருக்கு நேரே முன்னாடி அப்படியே ஜம்ப் பண்ணிச்சு மேலே இருந்து. ரொம்பவே பயந்துட்டோம். ஜஸ்ட் மிஸ், காருக்கு மேலே வந்து ஜம்ப் பண்ணியிருந்தோன்னா சோலியே முடிஞ்சிருக்கும். ஆனால் வந்து ஃப்ரெண்டில் ஜம்ப் பண்ணிச்சு, ரொம்ப பயந்தோம் அந்த டைம்ல. ஆனால் அப்புறமா வந்து நினச்சி பார்த்தப்போ ரொம்ப ஒரு இதாக இருந்தது. அதாவது ஒரு பைசன் இவ்வளோ ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணுமா, இவ்வளோ வெயிட்டோட அது இவ்வளோ ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணுமானலாம், இதெல்லாம் நமக்கு பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த ரோடு வந்து நம்ம அவ்வளோ தூரம் போகிறது ஒர்த்து. ஆனால் போயிட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் திரும்ப கூடலூர் வந்து இறங்குறது கொஞ்சம் லாங் ஹவர்ஸாக இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வரதாக இருந்தால் வரும்பமே மசனகுடி வழி வந்துடுங்க, ஒர்த்தான காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் இப்போ போட்டிருக்கேன். கொஞ்சம் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பார்த்தோங்கிறத வந்து பார்க்கலாம். பைக்கரா ஃபால்ஸ் பார்த்து முடிச்சு கிளம்புறதுமே சூப்பராக ஒரு மழை பெய்யுது. ஒரு 10 மினிட் அந்த டிரைவ் வந்து அப்படியே சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஊட்டியில் வந்து அந்த மழையோடு சேர்ந்து அந்த ரோடோட அந்த ஒரு ஃபீல் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது முடிச்சு வரும்போது வந்து இந்த இடம் வந்து என்னை ரொம்பவே வந்து ரொம்ப ஈர்த்துச்சு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இது வந்து யூகாலிப்டஸோட ட்ரீ தான், பைன் இல்லை. பட் இது வந்து அப்படி கிட்டத்தட்ட போகும்போது நம்ம ஒரு யூகாலிப்டஸ் மரம் டனலுக்குள்ளே போகிறது மாதிரியே இருந்துச்சு. நம்ம கேமராவில் ரொம்ப தெரியாது, ஆனால் இறங்கி நின்னா ஒரு டனலுக்கு ஒரு மரத்தால் ஒரு டனல் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது ஒரு எக்ஸ்ட்ரானரி வியூ. ஃபோட்டோக்கு இதை விட நல்லா இருந்துச்சு. வீடியோவில் ரொம்ப கரெக்டாக கிடைக்கல, சின்னதாக ஒரு மலை சாரலும் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஸ்பெண்ட் பண்ணோம், கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த ரூட்டு வரும்போது வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோட்டோஸுக்கெல்லாம் ரொம்ப நல்ல வியூ, சூப்பராக இருந்துச்சு. நம்ம அடுத்து போகிற டெஸ்டினேஷன் முதுமலை ஃபாரஸ்ட் ரோடு, அந்த கேட்டுக்குள்ளே போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து கடைகள்லாம் நிறைய இருக்கும், அங்கேருந்து ஏதாவது சாப்பிட்றதுனா சாப்பிட்டுங்க. இதுக்குள்ளே எங்கேயுமே ஸ்டாப் பண்ண நமக்கு அலௌடு இல்லை, ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் அட்டாக் இருக்குங்கிறதுனால நிறுத்தக்கூடாது. இந்த ரோடுக்குள்ளே என்ட்ராகி ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் எதுவுமே கண்ணில் படலை. நான் நினச்சேன் ஓகே வந்தது வேஸ்ட் தான் போல், எதுவுமே பார்க்க முடியாதுன்னு நினச்சா. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து யானை கூட்டம் தான். நிறைய யானை வந்து கூட்டமாக நின்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கம் இருந்திருக்கும். குட்டி யானை கூட நின்றுச்சு. நாங்கள் காரை வந்து நிறுத்தி பார்த்தோம், எதுவுமே அட்டாக் பண்ண எதுவும் வரல. ஏன்னா அதுங்க ரெகுலராக வந்து இங்கே வண்டிகள் போகிறதுனால அதுங்களுக்கு வந்து பார்த்து பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு யானை சிங்கிளாக நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் பைசன் பார்த்தோம். இங்கே வந்து நிறைய வண்டிங்க வருது, ஸோ பயப்பட வேண்டாம். நிறைய பேர் காரில் வராங்க, பைக்கில் கூட வராங்க. ஆனால் பைக்கில் வர்றது கொஞ்சம் டேஞ்சர், காரில் வந்தால் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அப்புறம் லாரிஸ் வருது, நிறைய வண்டிகள்லாம் வருது. அதனால தனியாலாம் இருக்க மாட்டோம். ஆனால் இதுக்கு இடையில எங்கேயுமே நம்ம இறங்கக்கூடாதுன்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க ஃபோட்டோகிராஃபிக்கு. ஏன்னா எப்போ வேணாலும் என்ன அட்டாக் வேணாலும் நடக்கலாம். ஸோ அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மான் பார்த்தோம், அப்புறம் மயில் வந்து நிறையவே பார்த்தோம். நிறையனா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நம்ம ரோடு பக்கமே வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு ரெஸ்ட் பாயிண்ட். இது முடிஞ்சு நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு பாத்ரூம் எல்லாம் போகலாம். பெருசாக கடைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி பெருசாக இல்லை. இங்கேருந்து ரைட் எடுத்து போனால் வந்து நம்ம கீழே போகிற மசனகுடி ரோடு. ஸோ ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு இந்த ரைட்டு போகும்போது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அதுக்கு ஏதோ பெர்மிஷன் வாங்கி நம்ம ஸ்டே பண்ணலாம். அங்கேருந்து நம்மளை ஃபாரஸ்ட் சஃபாரியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரில, நீங்கள் வேணால் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்புறமா அந்த ரோடு வந்து நம்ம இன்னொரு செக் போஸ்ட் இருக்கும், உள்ளே போகும். அந்த செக் போஸ்ட்டில் நம்ம பிளாக் பண்ணிடுவாங்க, அங்கேருந்து உள்ளே விட மாட்டாங்க. அங்கேருந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் வந்து கூடலூர் வழி தான் நம்ம திரும்ப போகணும். ஸோ ஆனால் இந்த ரூட்டுக்கு வந்ததுக்கு வந்து என் பையன் எல்லாருமே கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மயில், குரங்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரங்கு, மான் எல்லாம் ரொம்பவே பக்கத்தில் பார்த்தோம். அதனால் எனக்கு இந்த ட்ரிப்பு வந்து இந்த ரோடு வழி வந்து ரொம்ப ஒர்த்தாக தான் தோணுச்சு. நான் டைகர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் என்னால் அது பார்க்க முடியல. ஆனால் நிறைய பேர் டைகர் பார்த்த வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க. ஸோ உங்களுக்கும் லக் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம ஊட்டி ட்ரிப் வீடியோ வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் நீங்கள் பார்த்தவங்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு பிடிச்சதாக இருக்கிறத நான் கண்டிப்பாக வீடியோஸில் வந்து போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.